ஹாய், இன்றைய ஸ்பெஷல் முட்டை பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 50 மில்லி கடலை ஊற்றிக்குவோம். 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குவோம். பெரிய வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்குவோம். பெப்பர் ஃப்ரைக்கு சிறிய ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்குவோம். சிறிதளவு கொத்தமல்லி தழை எடுத்துக்குவோம். 4 பச்சை மிளகா போட்டுக்குவோம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம். 2 டீஸ்பூன் பொடியில் போட்டுக்குவோம். இதை கலந்து மிக்சியில் போட்டு சிறிய அளவு மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1.5 தக்காளி கட் பண்ணதை போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் இஞ்சி போட்டுக்குவோம். 3/4 டீஸ்பூன் பூண்டு போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர் போட்டுக்குவோம். 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்குவோம். சிறிதளவு மஞ்சள் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கிக்குவோம். 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம். மசாலா 25% வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா ஊற்றிக்குவோம். ஊற்றி விட்டு நல்லா வதக்கிக்குவோம். எண்ணெய் பிரிகிற வரை நல்லா வதக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இந்த டயத்தில் அவிச்சு இறுத்து வச்சுருக்க முட்டையை போட்டுக்குவோம். நம்ம இப்போ போடுறது 12 முட்டை போட்டு விட்டு அங்கிடுமா லைட்டாக கிண்டிக்குவோம். கிண்டி விட்டு நல்லா மசாலாவை வேக விடுவோம். நல்லா பச்சை வடை போன பிறகு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு தனியாக வரும். அதுவரையும் அங்கிடுமா நல்லா கிண்டி விட்டுக்குவோம். லோ ஃப்ளேமே வச்சுக்குவோம், அடி பிடிக்காமல். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. முட்டை வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா முட்டை பிய்யாமல் வரும். முட்டை பெப்பர் மசாலா ரெடியாகிடுச்சு. தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு வச்சு நல்லா சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். முட்டை பெப்பர் மசாலா.